ஏன் அமைய வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்கிற தலைப்பில் மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தின் முதலாவதாக சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் தம்பி மணிகண்டன் அவர்கள் உரையாற்றுவார். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் நான்கின் திறன் தெரிந்து தேரப்படும் பொருள் அறம் வழியில் உறுதியானவனாகவும், பொருள் வகையில் நாணயம் உள்ளவனாகவும், இன்பம் தேடி மயங்காதவனாகவும், தன் உயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனை ஆய்ந்தறிந்து அந்த பணிக்கு அமர்த்த வேண்டும். கீழிப்புத்தூர் சட்டமன்ற வேட்பாளராக எங்கள் அண்ணன் சீமான் கரிகால பாண்டியன் எங்கள் அண்ணனை அறிமுகப்படுத்தும் போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ஏனென்றால் எங்கள் அண்ணன் அறம் வழியில் உறுதியானவனாக உள்ளவன், இருக்கு அஞ்சாதவனாக உள்ளவன். சிலர் எங்கள் அண்ணன் கிட்ட வந்து பேசும்போது திராவிட கூட்டம் சட்டமன்ற தொகுதிகளில் நிறைய செலவு செய்வாங்க அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லும் போது எங்கள் அண்ணன் கரிகால பாண்டியன் சற்றும் தளராமல் கர்ஜித்தார். அவர்கள் பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி நாட்டை விற்பார்கள். நான் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக நான் என்னுடைய பொன்னான நேரத்தை செலவழிப்பேன் என்று கர்ஜித்தான் எங்கள் அண்ணன் கரிகால பாண்டியன். 1/1/2019 ஆண்டு 14 வகையான பொருட்களை தடை செய்தார்கள். அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தமிழ்நாட்டில் தான் இன்னும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நெகிழித்தாள்கள், எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் பொருட்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் சாதாரணம் என்று நம்ம கடந்து செல்ல முடியாது. அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நாம் தீயிட்டு கொளுத்தும் போது 100க்கும் மேற்பட்ட புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பிளாஸ்டிக் பொருட்களால நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் புற்றுநோய் வருகிறது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் உண்டானது. இந்த உலகத்தை பேணி காப்பது நம்மளுடைய செயல். மரம், மண்ணின் மரம், அதை காப்பதே மனித அறம். அப்துல் கலாம் ஐயா ஒரு பொன்மொழி, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. மரம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று நமக்கு பொன்மொழியாக இங்குள்ள மக்கள், அண்ணன் தம்பி உறவு, மாமா மச்சான் எல்லோரும் மது பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டீர்களே. மதுவினால் உண்டாகும் பல இன்னல்களை சிந்திக்காமல் செயல்படாமல் விட்டீர்களே. மதுவால் உடல் நலத்திற்கு எவ்வளவு தீங்கானது. மது அருந்துவதால் கல்லீரல் சுருக்கு நோய் வரும். அது கிட்டத்தட்ட 65% மேற்பட்ட பாதிப்படையும் போதுதான் நம்ம உடலுக்கு தெரிய வரும். அந்த அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் நடக்கும். கல்லீரல் சுருக்கு நோய் அறுவை சிகிச்சைக்கான செலவு 18 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். என் அன்பார்ந்த அண்ணன் தம்பிகளை, மதுவை விட்டு வெளியேறி வாருங்கள். சாதி ரீதியாக சுமைகளை சுமந்து கொண்டிருக்கும் உறவுகளை, சாதி இதுவரைக்கும் நமக்கு என்ன செய்தது? வெங்காயம் உரிக்க ஒன்றுமே இல்லை. அதற்போல் சாதியில் உள்ளது எதுவுமே இல்லை. சாதி என்னும் சாதியவை திங்க எதை சாதித்தோம்? நானும் சிறுவனாக இருந்த போது ஜாதி கயிறுகள், ஜாதி டிஷர்ட்கள் அணிந்தேன். ஆனால் அப்போது நான் அந்த ஊருக்கு எந்த நன்மையும் செய்துவிடவில்லை. ஜாதி என்றும் ஒரு சுமையை தூக்கி எறிந்த போது இந்த ஊருக்கு டாக்டர் அப்துல் கலாம் என்று நற்பணி மன்றம் ஆரம்பித்து 7 ஆண்டு காலங்களாக மரக்கன்றுகளை இந்த ஊருக்கு நடவு செய்தோம். நாங்கள்
இப்போது பனைமரம் எவ்வளவு தேவை? பனைமரத்தை பற்றி எங்கள் அண்ணன் சற்று ஆராய்ந்து எங்களுக்கு கூறும்போதுதான் பனைமரத்தின் எவ்வளவு பலன்கள் உள்ளது. கற்பக விருட்சம் பனைமரம். ஒரு பனைமரம் நட்டால் 5 ஆண்டுகள் கழித்து அந்த பனைமரம் மழை நீரை சேகரிக்கும் தன்மை வந்துவிடும். அது எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு கீழே ஆணி வேர் இருக்கும். மழை நீரை சேகரித்து இந்த மண்ணை வளமாக வைக்கும். அதனால் நாம் எல்லோரும் பனம் மரத்தை வளர்ப்போம். நம்மாழ்வார்கள் எல்லா மக்களும் நீரிழிவு நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. நீரிழிவு நோய் என்பது ஒரு நோய் அல்ல, அது மாற்றி விடலாம். நம்மாழ்வார் சொன்னது போல் தற்சார்பு வாழ்க்கை, உணவே மருந்து. இங்க இல்ல எல்லாரும் திராவிட கூட்டம் என்ன சொல்லுதுன்னா வந்து பெரியாரு மண்ணுன்றாங்க. பெரியாரு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்? எங்களுக்கெல்லாம் பெரியார் வேப்ப மரத்துக்கு காப்புரிமை லண்டனில் கேஸ் போட்டு வாங்கி கொடுத்த எங்கள் ஐயா நம்மாழ்வார் தான் எங்களுக்கு பெரியார். 72 வயது பெரியாருக்கு, 72 வயது. மணியம்மைக்கு 32 வயது. தன்னுடைய சொத்துக்காக திருமணம் செய்தார் மணியம்மையை. வ.உ.சி. சிதம்பரனார் தன்னுடைய சொத்தை விற்று சுதேசி கப்பல் வாங்கி வெள்ளையனுக்கு எதிராக போராடியவர். அவர்தான் எங்களுக்கு பெரியார். ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி சொத்துக்களை எழுதி வைத்த தெய்வ திரு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு பெரியார். 60 ஆண்டுகளாக திராவிட கூட்டத்துக்கு என்ன கண்டீர்கள்? வறுமை, எங்கு பார்த்தாலும் வறுமை. ஆந்திரா காட்டுக்குள்ளே 20 பேர்கள் நம்முடைய சொந்தங்களை சுட்டுக் கொண்டான் ஆந்திரா வனத்துறை. அப்போது யாரும் இந்த திராவிட கூட்டம் அதற்கு எதிராக குரல் ஒலிக்கவில்லை. நாமல் அண்ணன் செந்தமிழ சீமான் தமிழ் உணர்வாக குரல் எழுப்பினார். கடலூர் மாவட்டத்தில் வேம்பூர் அருகாமையில் நமது சொந்தங்கள் அக்கா தங்கை மக்காச்சோளத்துக்கு களவெட்டும் போது இடியின் காரணமாக இறந்து விட்டார். திராவிட கூட்டம் என்ன செய்தது? கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு வேலை என்று அறிவித்தது. நம்ம விவசாயம், நம்ம அக்கா தங்கை இறந்த போது என்ன செய்தது இந்த திராவிட கூட்டம்? ஒரு திரை உலகில் இருக்கும் ஒருவனை பார்க்க நெரிசலில் 41 உயிர்கள் இறந்து போனது. அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இந்த திராவிட கூட்டம் நம்மளுடைய வரிப்பணத்தை கொடுத்தது. இதனால் வரைக்கும் நம் இறந்த மக்களுக்கு என்ன செய்தது இந்த திராவிட கூட்டம்? வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தது. ஈமை சடங்கிற்கு 50,000 தான் கொடுத்தது. நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டும். போன ஆண்டு இந்த திராவிட கூட்டம் இரவோடு இரவாக மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்கை பெற்றார்கள். ஆனால் இந்த ஆண்டு அப்படி நடக்காது. நாம் தமிழர் தம்பிகள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி நாங்கள் கவனிப்போம். திராவிட கூட்டத்தை வேரோடு அளிப்போம். நம் முன்னோர்கள் சுமந்து வந்த ஏற்கலப்பை நல் வாய்ப்பாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தூக்கி சமைக்கின்றான். உங்களுடைய வாக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.